என்னடா இப்படி வந்திருக்கானே நீங்களாம் நினைக்கிறீங்க. டைரக்டர் வந்து என்ன வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரையும் இப்படி தான் இருக்கணும் நீங்கள் சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளோ வருஷமாக நான் ஆசைப்பட்டு இருந்தேன். அது எனக்கு இப்போது நடந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் உங்களை மாதிரி ஒரு மீடியா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என் படத்தை ஒரு நல்ல படமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இந்த கதையை நான் கேட்கும்போது டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து நல்ல ஒரு அதை ஃபீல் பண்ணி சொன்னார். ஸோ அதுலேயே நான் வந்து இந்த படத்தை பண்ணுறேன் சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த நடுவில் இந்த விஜய் மாதிரியும் சொன்னார், அது வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இது நம்ம படத்துக்கு வந்து நான் ஏற்கனவே பண்ணினது, நான் இதுக்காண்டி நான் ஸ்பெஷலாலாம் பண்ணலை சொன்னார். சரி ஓகே இருக்கட்டும் அப்படி சொல்லி நாங்களும் தைரியமாக பண்ணி முடிச்சிட்டோம். நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் தான் என்னை ஒவ்வொரு படியாக என்னை மேலே ஏற்றி விட்டு உச்சத்துக்கு கொண்டு போகலைனாலும் ஓரளவு மக்களுக்கு தெரிகிற ஒரு நடிகராக என்னை நீங்கள் கொண்டு போய் நிறுத்தணும். நாங்கள் எல்லாரும் ஒரு சின்ன ஒரு பட்டிங் டீம் தான். எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு 2 படம் 3 படம் பண்ணவங்க தான். யாருமே 10 படம் 50 படம் பண்ணவங்க கிடையாது. ஸோ இதில் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம எங்கள் கூட நல்லபடியாக உழைச்சி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் யாதும் மரியான் சார்பாக எங்களோட நன்றிகள். பத்திரிகையாளருக்கும் நீங்களும் மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க. தேங்க்யூ. இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நீங்கள்லாம் வந்தது எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம். டைம் கம்மியாக இருக்குது. மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து சொன்ன வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதையில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த கோபி சாருக்கு என்னுடைய நன்றி. சொன்ன மாதிரி இந்த கதை எப்படி சொல்லும்போதே என்ன சொல்லும்போதே இல்லை சார் ஒரு த்ரில்லர் படம் அவ்வளோதான் சொன்னார். அப்புறம் அங்கே ஸ்பாட்டுக்கு போனால் ஒவ்வொரு சீனாக கேட்குறேன், சீனை ஃபுல்லாக சொல்லவே மாட்டேங்கிறேன். சார் சீனை சொல்லிட்டு படம் எடுங்கன்னா, என்ன சார் சீனை சொல்லவே மாட்டேங்கிறீங்க? இல்லை சார் சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிங்கிறாரு. எனக்கு அதனால் சீனு சொல்லாமலே என்ன நடிக்க வச்சப்பல. இவர் ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்டால் போய் நின்று கண்ணாடி போட்டு பாக்யராஜ் சார் மாதிரி வந்து நிற்கிறாரு. இன்னைக்கு பாக்யராஜா யாராவது ஏற்றுவாங்களா நமக்கு தெரியலையே, எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தலைவன் ஏதோ சாதாரணமாக இந்த நடிக்க வராது போல இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் பட்டையை கிளப்பிட்டாப்புல தினேஷ் சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் தினமலரில் பத்திரிகை ஓனர் அப்படின்ட்டு. என்னப்பா நமக்கு இவர்கிட்ட பயிற்சி கூட கொஞ்சம் பயந்து கிந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பார்த்து என்னடா அது நான் சார் நீங்கள் எப்படி நல்லா நடிக்கிறேன்னா இப்படி கெஞ்சி கேட்குறாரு. சூப்பரா சார், பரவாயில்லையா சார், நல்லா பண்ணேண்ணா. என்ன இவர் நம்மகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம இவர் ஏதாவது நியூஸ் போட வைக்கலாம், யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா இவர் நான் நல்லா நடிக்கிறேன்னா டெய்லி இதே வேலையாக போச்சு, நம்ம பதில் சொல்கிறதே வேலையாக போச்சு. அதுமாதிரி நம்ம ஆனந்த் பாண்டி தம்பி அவனும் இதே தான். அண்ணா பரவாயில்லையாண்ணா தம்பி வந்துடுவேண்ணா. வந்துடுவேடா, எங்கடா இது சினிமாக்குள்ளே தானே இருக்கு, வேற எங்கேயா போயிருக்கேன். நான் சாலிகிராமத்தை சுற்றும் போது கண்டிப்பாக வந்து தான் வேறு வழியே கிடையாது, வந்துடுவேடா அப்படின்னு. அதுமாதிரி அந்த பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறதே வேலை, இவங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க மைக்கை வச்சுட்டு. இல்லைடா நம்ம எல்லாருமே தான் விடு, ஏன்னா என்ன சொல்லலாம் தப்பாக நினைப்பாங்க. இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கவர்ச்சியாக கொஞ்சம் பண்ணிட்டு வருமா, சரி நம்ம கண்ணு அந்த பக்கம் அப்படி திருப்பிக்கிட்டு அப்படி வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அப்படின்னு பார்த்தா டக்குனு அண்ணன் அப்படிங்க. ஐயோ அண்ணன் வேற சொல்லிட்டு இருந்த பாப்பா இப்படி. ஆனால் எல்லாருமே ஒரு நட்பாக ஜாலியாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி இணை தயாரிப்பாளர் தம்பி பேர் என்ன மறந்துட்டேன், சித்திக்கு சொல்லாமல் விட்டோன்னா அவ்வளோதான், அடுத்த படத்தில் என்னை வச்சு செஞ்சிருவான். அந்த அளவுக்கு ஒரு கவனிப்பு. இது வந்து ட்ரிப்பு போன மாதிரி தான் இருந்தது. அந்த காட்டேஜெலாம் நாங்கள் ட்ரிப்புக்கு தங்கியிருந்த மாதிரி இருந்தது. நான் நிறையா பேசலான்னு பார்த்தேன், டைம் இல்லாமல் போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சார் மன்னிச்சிங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சந்தோஷம். நானும் அந்த படத்தில் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு என்னடா விஜயா புகழ்ந்துட்டு இருக்காங்க, நம்மளை எதுவும் சொல்லாமல் இருக்காங்களே, படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம், விஜய் சார் இதான் வந்து. நான் பின்ன லாஸ்ட்டில் உள்ள பார்க்கவே இல்லை, லாஸ்ட்டில் இந்த இது வரும்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நியூஸாக வருது நாளைய முதல்வர் அப்படின்ட்டு. எனக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. எப்படின்னு தெரில, பார்ப்போம். தெரில, அது நமக்கு இல்லை.
மக்கள் கையில் இருக்குது. அது அவங்கவுங்கள நேரத்தை பொறுத்து இருக்குது. சந்தோஷம். இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக பயமுத்துற கேரக்டர் தான். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. டைம் இல்லாத காலத்தில் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். தேங்க்யூ. வேற லெவல் நண்பா. தளபதியோட மிகப்பெரிய ஃபேன் எங்கள் டைரக்டரு. அவருக்காக தான் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்ணன் எல்லாருமே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என் பேர் வந்து ஆனந்த் பாண்டி. எல்லாரும் விஜய் டிவியில் ஜி தமிழில் பார்த்துருப்பீங்க. கலகப்பகுதியார், பாவம் கணேசன் சீரியல், ராஜா ராணி, அப்புறம் டான்ஸ் ஜோடி டான்ஸும் ஆடி இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 4 கைத்தட்டல் கிடைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் தாதா 87 சொல்லி ஒரு படத்தில் சாருகாசன் சார் படத்துலேயே லீடு பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்ததாக வந்து யாதும் அறியான் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றிண்ணே. ஒரே ஒரு ஃபோன் கால் தான். கால் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து தலைவா பண்ணுறீங்களா அப்படின்னு. அண்ணே என்னண்ணே இதெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் வந்து பண்ணிவிடுவோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணது தான். ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருக்காரு. அதுக்காக வந்து எங்கள் படத்துக்கு வந்து ப்ரமோஷன் நம்மளே பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 2-3 டைலாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். கரண்ட்டுக்கு தேவை ஒயரு, லாரி ஒண்ணுனா வேணும் டயரு, யாதும் அறியான் படம்னாவே ஃபயரு வர வருஷத்துல. அடுத்தது பரிச்சு எழுதுனா போடுவாங்க பாசு, யாதும் அறியான் படம் எப்பவுமே மாசு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து கலக்க போறோம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுல வந்து ஒரு சின்ன அடையாளம் 2016 கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருந்தேன் சேனல்ஸ்ல. என்ன கிடைச்சதுன்னா, அது கண்டிப்பா வந்து சிவானா வாய்ஸ், எஸ்கேனா வாய்ஸ் கலக்கப்போவதியார்ல ஃபர்ஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வாய்ப்புகளா எனக்கு கிடைச்சது. என் அண்ணன் வந்து எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. அண்ணா வந்து எங்க படத்தை விஷ் பண்ணியிருந்தா எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு 2 வரியில பேசி காமிக்கலாம்னு ஆசைப்படுறேன். பேசலாமாங்கண்ணே? ஹாய், வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிவகார்த்திகேயன் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி யாதும் அறியான் படத்தை உங்க டீமை பார்க்கும்போது. நான் கூட பிரதர் உங்களை ரொம்ப சின்ன பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு போஸ்டர்ல படத்தையே வேற லெவல்ல கொண்டு போயிட்டீங்களா? ஓப்பனா சொல்றேன், இந்த படம் வேற லெவல்ல வருங்க. அதுவும் ஆனந்த்னு ஒரு பையன் வேற பண்ணியிருக்காப்ல, அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ணா சொல்ற மாதிரி இங்க பாருங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க. பாய். ஓகே, அண்ணா விஷ் பண்ணியிருந்தா நிறைய எனக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு கூட பேர் அவர் தான் வச்சாரு. இந்த படத்தையும் பார்த்துட்டு விஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து அண்ணா இந்த படம் சூப்பரா வந்திருக்கு. நீங்க உங்களோட சப்போர்ட்லயும் தளபதியோட போஸ்டர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ கிரியேட்டிவா எங்க டைரக்டர் பண்ணாரு. அதுவும் நல்ல வைரல் ஆகி நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. படமுமே சூப்பரா வந்திருக்கு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து இது எதுக்கு சொல்றேன்னா, இது நான் சொல்லி ஆகணும் எங்கேயாவது ஸ்டேஜ் கிடைச்சதுன்னா அப்படின்ட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் பூந்தமல்லியில இருந்து சினிமா வாய்ப்பு தேடுறதுக்காக சாலிகிராமம் வரணும். அப்போ என் ஃப்ரெண்டு சொல்லுவான், மச்சான் நம்ம சாலிகிராமத்தில் ரூம் எடுத்துடலாம், அப்பதான் ஆடிஷன் சீக்கிரமா வரும், ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அட்டன் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து அது கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல இருக்கியா அப்படின்னு தான் பாக்குறாங்க. கண்டிப்பா சாலிகிராமலையுமே நிறைய பேர் இருக்காங்க, கூப்பிட்டு வாய்ப்பு கொடுங்க. நான் இது வந்து ஒரு ரெக்வெஸ்டா கேட்கறேன். இன்னைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா அவங்களுக்கும் கொடுங்க, இவங்களுக்கும் கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அந்த ஒரு விதத்துல எனக்கு கொடுத்துருக்காரு இவர் வாய்ப்பு. கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். எங்க டீம் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர், டைரக்டர் சார், அப்புறம் கூட எல்லாரும் பிரிச்சு பார்க்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. பத்திரிகையாளர்கள், ஊடக சங்கங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மக்கள் நீங்களும் வந்து தயவு செஞ்சு தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மை ஃபர்ஸ்ட் மூவி. டைரக்டர் வந்து ஃபோனில் தான் படத்தோட டீம் சொன்னாங்க. என்னோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வெல்கம். என்னோட வணக்கம். யாதும் அறியான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு சின்ன மூமெண்ட்டில் ஆரம்பித்து ஒரு பெரிய லெவலில் இந்த படம் முடிஞ்சிருக்கு. உண்மையாகவே நல்லா வந்திருக்கு படம். படத்தில் பாடல்கள்னு பார்த்திங்கன்னா 3 பாடல்கள் தான் இருக்குது. ஸோ ரொம்பையும் பாடல்கள் போட்டு போர் அடிக்க விரும்பலன்னு டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு. பாட்டு நல்லா வந்திருக்கு. மற்றபடி சொல்லணும்னா டைரக்டர் எல்லாத்தையும் உங்களுக்கு விலாவாரியாக சொல்லுவார். நான் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இவ்வளோ வச்சுருக்கேன், ஆனால் டைம் இல்லை. அதனால் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே எங்களை அழைப்பு ஏற்று வந்ததுனால ரொம்ப நன்றி. கீழே அமர்ந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. இந்த வெளிச்சத்தில் என்னை பேச விட்டு அழகாக பார்த்த என்னோட மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் கீழே உட்காந்துருக்காங்க.
அவங்க எல்லாருமே தனித்தனியாக வாழ்த்தணும்னு நினச்சேன். சக்ஸஸ் மீட்டில் வாழ்த்தலாம். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் ப்ரோ, நீங்கள் பேசும்போது நிறையா இன்டரப்ட் வந்துச்சு. நம்ம இக்னோர் நெகட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ. அதனால் தைரியமாக இருங்க, அடுத்து பார்த்துக்கலாம். நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். எல்லாருமே இந்த மேட்ரு ஏன் வச்சிங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. நிறைய இடத்துல ஒரு சில மீம்ஸ் கூட பார்த்தேன் நான். எப்படி இந்த படத்தில் இந்த சீன் வராது, நீங்கள் வேணால் பாருங்கள், ப்ளர் பண்ணிடுவாங்க, இல்லைனா கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக தான் சொன்னாங்க. நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக படம் வந்து பார்க்கலாம். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த எல்லா சீனுமே அந்த படத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் சார் எல்லாருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி மிகைப்படுத்தி பேசுனதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே படம் பார்க்க வரும்போது 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க. நான் வந்து 2000 கோடி வசூல் பண்ணணும்னு நான் சொல்லலை. எங்கள் படத்தில் ஃபைட் இருக்குது, சாங் இருக்குதுன்னு நான் சொல்லி ட்ரோல் பண்ணல. ஸோ நீங்கள் 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், சூர்யா சார் வந்து ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார். 5000 ரூபா இருந்தால் காய்கறி கடை வைப்பேன், 50,000 ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன், 5 லட்ச ரூபா இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இந்த படம் வந்து பட்ஜெட்டில் பண்ணதுனால நான் ஒரே ஒரு சீனு ஒரே ஒரு பேப்பரில் வச்சேன். நல்ல பட்ஜெட்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஏஐயில் ஒரு சிஜியில் கொண்டு வந்து வச்சுருப்பேன். பேன் இண்டியா படமாக பண்ணியிருந்தா சிஎம்னே வச்சுருக்க மாட்டேன், பிரதமர்னு கூட வச்சுருப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு அடுத்தடுத்த பட்ஜெட்டை பொறுத்து அடுத்தடுத்த படங்களில் எப்போவுமே என்னோடய படத்தில் அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். வந்திருக்க அனைவருக்கும், மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும், இந்த படத்தை எங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணி தர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் சார் கடைசியில் உட்காந்துருக்காங்க விவேகானந்த சாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாருக்காவது நன்றி தெரிவிக்கலைன்னா தவறாக நினச்சிக்காதீங்க. எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள். சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கலாம். நன்றி. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஜாமான்களுக்கும் முதல் வணக்கம். அப்படி ஒரு பெரிய விஷயத்தில் நான் சொல்லவே இல்லை. நான் கேட்டேன், ஒரு படத்தோட முக்கியமான ஒரு கதாநாயகன் இருக்கும்போது கதாநாயகி கண்டிப்பாக வர வேண்டும் இல்லையான்னு கேட்டேன். அவங்க ரொம்ப நிறைய படங்கள் பண்ணி பிஸியாக இருக்காங்களா தெரியல, எனக்கு பேர் தெரியல, அதனால தான் கேட்டேன். தப்பா என் பேர் தெரியாமல் அந்த ஆடியோ பக்ஷன் வந்திருக்காரு. இல்லை இப்போ கதாநாயகர் சொன்னார், இல்லை அவங்க ஏதோ பிஸியாக இருக்காங்க. சரி, பிஸியாக இருக்க நல்ல விஷயம்தான். சரி, இருந்தாலும் ஒரு படத்தை மதிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும், நாங்கள் இந்த படத்தில் பணிபுரியவில்லை என்றாலும் இந்த திரைப்பட ட்ரெய்லரை நான் ஒரு 2 days முன்னாடி பார்த்து இது அருமையான ஒரு, அதாவது நான் ஏன் சொல்ல வேண்டும் என்றால் நாங்களே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு படத்தின் முன்னோட்டம் தான் அந்த படத்துடைய கதையை நிர்ணயிக்கும், அந்த படத்தோட குவாலிட்டியை சொல்லும். அந்த விஷயத்தில் இது முதல் குவாலிட்டியில் இருப்பதை பார்த்து பெருமை அடைகிறேன். ஏன்னா நாங்கள் எத்தனையோ படங்கள் எத்தனையோ ட்ரெய்லர்ஸ் நாங்களும் கட் பண்ணுறோம், எத்தனையோ வெளியே விடுறோம். இருந்தாலும் அந்த படத்தில் ஒரு அருமையான ஒரு முன்னோட்டம், அதுவும் அந்த எழுத்து மேய்க்கும் கோபி அவருடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த படத்தில் ஒரு கான்செப்டாகவே நல்லா இருக்குது. 26 ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அது ஒரு நம்பிக்கை, அது நல்ல விஷயம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? நம்ம இளவரசருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன சார் பேரு சாருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை. அப்ப பேரு சாருக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான். என்ன சொல்றீங்க? அது அரசியல் மேடையாக்க வேணாம். இல்லை கூட்டம் இல்லை, வெரி குட். அரசியல் மேடையாக்க வேண்டாம். இது அவர் நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு முதல்ல அந்த டக்குன்னு போகும்போது தெரியல. அதுக்கப்புறம் நான் மொபைலில் தான் பார்த்தேன் ஒரு 3 days முன்னாடி. அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தோன்னே இது ஏன் ஒரு புதுசாக ஒன்று இருக்கு அப்படின்னு கேட்டது. சரி, ஓகே, அவருடைய கதையில் ஏதோ ஒரு விஷயம், இந்த சில பேர் இந்த கதைக்குள்ளே ஏதாவது சில விஷயங்கள் வரும், அதுக்காக ஒரு போஸ்டர் தேவைப்படும், மேபி அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அது இல்லைன்னு இப்போ தான் தெரியுது. அவர் மேல் கொண்ட பற்று நினைக்கிறேன். எனக்கு பற்று ஜாஸ்தி தான். ஏன்னா அவர் அதிகம் பண்ண ஒரு 180 படம் பண்ணினாலும் நான் 45 படம் நான் தான் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமாக ரீரெக்கார்டிங் அவர் தர்ம பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நான் என்ன பார்த்துட்டு உடனே என்ன ஒரு சமீபத்தில்
எல்லாம் உருட்டுற மாதிரி இருக்குது. இது ஒரு அவ்வளோ அழகாக ஒரு 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 பொய்டிக்காகவும் ஒரு த்ரில்லர் படத்தில் ஒரு 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 மிலோடி வித் ஒரு டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. அது என்னை ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு. அப்போ நான் எனக்கு கூப்பிட்டது மெயினாக கூப்பிட்டது வந்து என்னுடைய நண்பர் நரேஷ். அவர் வந்து ஒரு பத்திரிக்கை தொழில் உள்ளவர். அதுக்கப்புறம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எனக்கு இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, தினமலர் பத்திரிகை வந்து அவங்க குடும்பம் எனக்கு ரொம்ப பாத்தியப்பட்ட ரொம்ப நட்பு குடும்பம். ஸோ அவங்களோட பையன் சொன்னோன்னே தான் உடனே நான் வந்தேன். உடனே வந்ததில்லை, அவங்களுக்கு சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபேமிலி ஆச்சு. அப்படி பார்க்கும்போது அவர் ஹீரோ தினேஷ் சார் என்கிட்ட பேசினார். அப்போ பேசும்போது உடனே அவர் பேசும்போது எனக்கு அந்த நம்பிக்கை வரல. ஏன்னா அவர் அப்படி பேசினார், புரியுது அவங்களுக்கு. உடனே நம்பிக்கை வரதுன்னு அந்த ட்ரெய்லர் லிங்க் அனுப்புங்க சொன்னால் பார்த்த உடனே எனக்கு பார்த்த உடனே நான் டைரக்டர் கேட்டேன், யார் மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா. அது இல்லாமல் கலை இயக்குனர், அப்புறம் எடிட்டர் நிரஞ்சன் பற்றி நல்லா நல்லா அழகாக ஷார்ட் ஒரு அருமையாக கட் பண்ணியிருந்தார். ஒரு ட்ரெய்லரை வந்து எப்படி கட் பண்ண வேண்டும் என்ற ஒரு யுக்தியை வந்து கரெக்டாக பண்ணியிருந்தார். ஏன்னா அவரோட முதல் படம்னு நினைக்கிறேன். முதல் படமா சார்? முதல் படமா? இல்லை எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ட்ரெய்லர் கேட்டா அது ஓகே, நல்லா அது நல்லா பண்ணியிருந்தார் சார். ஏன்னா அதாவது ஒரு படம் யாதும் அறியான்னு ஒரு படம் தெரியாமல் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரும் ஒருத்தர் வச்சு தான் வரோம்னாங்க. அப்புறம் பத்திரிகை துறையை சேர்ந்த ஒருத்தர் கதாநாயகர் வர போகிறார். அது வரும்போது அந்த அந்த படத்தோட தரம் எப்படின்றது அந்த முன்னோட்டம் தான், அந்த ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் சிறப்பாக இருந்தது. இருந்தாலும் இந்த படத்தில் நடித்த அப்புக்குட்டி, மேலும் தம்பி தினேஷ் அவரும், மேலும் அந்த மலைமேல் நிற்கும் அந்த கதாநாயகர் 2 பேருக்கும், அந்த பாண்டி அவர்களுக்கும், அவர் நல்லா பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் நல்லா பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் மேலும் வெற்றி பெற வேண்டும். இன்னொரு விஷயம், பத்திரிகை துறையிலிருந்து நமக்கு ஒரு கதாநாயகன் கிடைத்திருக்கார். அவருக்காக பத்திரிகையாளர் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மேலும் உயர்த்துவோம். நன்றி, வணக்கம். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கும் புது கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்த என்னோட பிஆர்ஓ சதீஷ், சுந்தர் அண்ணன் அண்ட் என்னோட செல்லக்குட்டின்னு தான் சொல்லுவேன், சுரேஷ் அண்ட் தர்மா, அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு இந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ வந்து எனக்கு கால் பண்ணார். அவரை எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒரு நிகழ்வில் நான் வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் ஒரு வாலண்டியராக வந்திருந்தார். 2 நாள் 3 நாள் அங்கே தங்கி அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்கள ஹாப்பியாக வச்சுப்போம், அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு இதெல்லாம் பண்ணும்போது அங்கே பழக்கமானோம். தினேஷ் இன்னைக்கு ஒரு மிரட்டலான ஒரு ஹீரோவாக பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி, பேரரசன் சொன்ன மாதிரி அந்த பெட்ரூம் சீன் சூப்பருங்க. இல்லை உண்மையிலேயே அதான் எல்லாருக்குமே எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்க, காதல் செய்தவர்கள் கடந்து வந்திருக்கணும் அது இல்லையா, அது மாதிரி அது ரொம்ப நல்லா பண்ணி. கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி தயங்குவாங்க மாஸ்டர்? ஓகே, அதனால ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. மியூசிக்கை பற்றி பேசணும்னு மாஸ்டர் பேசிட்டாரு, ஹீரோ பற்றி பேசணும்னு நினச்சேன், டைரக்டர் பேரஸ் சார் பேசிட்டாரு, கேமராமேனை பற்றி பேசணும்னு நினச்சேன், இன்னொருத்தர் பேசிட்டாரு. எல்லாரும் பேசணும்னு நான் பேசணும்னு நினச்சது அவங்க பேசுனதுனால அதை எல்லாத்தையுமே நான் வழிமொழிகிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு, பேச்சுக்காக இல்லை, இன்க்ளூடிங் அந்த ஆர்டிஸ்ட் ஆனந்த பாண்டியன் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அண்ட் அதை தாண்டி இங்கே வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னன்னா, ஒவ்வொருத்தரும் வரவங்க எல்லாரையும் பாராட்டுறாங்க. கணேஷ் சாரா இருக்கட்டும், கசாலி சாரா இருக்கட்டும், மாஸ்டரா இருக்கட்டும், சம்பத்தண்ணனா இருக்கட்டும், சுபாஷ் அண்ணன், எல்லாருமே. சுபாஷ் அண்ணனை வந்து நான் ஒரு போராட்ட காலத்துல தான் முதல்ல சந்திக்கிறேன். இவர் பத்திரிகை நிருபரா தெரியும். ஒரு போராட்ட காலத்துல நானு அண்ணன் டிராபிக் ராமசாமி என்னென்ன நாங்க எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்துல போலீஸை எதிர்த்து பயங்கரமா கோஷம் போட்டுட்டு இருக்கோம். அப்போதான் அண்ணன் ரொம்ப என் மனசுக்குள்ள நெருங்கி வந்தாரு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த பாராட்டுக்களை இந்த பத்திரிகை முன்னாடி கேமரா முன்னாடி சொல்லும்போது உண்மையிலேயே மன நிறைவா இருக்கும். எனக்கு நிறைய படங்கள் நான் பண்றதில்லை, இந்த ஜெகமே தந்திரத்துக்கு அப்புறம் படங்கள் பண்றதில்லை. அதுக்கு காரணங்கள் சில உண்டு.
ஆனால் நான் நடிகனா உணர்ற இடம் வந்து இந்த பிரசாத் லேப் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான் உங்கள் முன்னாடி ஒரு குட் ஆக்டர்னு பேர் வாங்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசையாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் கைத்தட்டுறது வேற, உங்களை மாதிரி கிரிட்டிக்ஸ், உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தம்பி ஒரு படம் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்கிறத கேட்கறதுக்கு, பேப்பரில் பார்க்கறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, இந்த கேமரா முன்னாடி இந்த ஃப்ளாஷ் மோடாக நிற்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு 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 படத்துக்கு வந்து மற்றவங்களை பாராட்டும் அந்த குணம் வந்து உண்மையிலே இங்க எல்லாருக்குமே சூப்பரா இருந்தது. இந்த பாசிட்டிவிட்டி, இந்த வைப்னு சொல்லுவாங்களே, இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த வைப், ஒட்டுமொத்த வைப்பும் உங்க படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். யாது மாதிரியான டீமுக்கு பிளெஸ்ஸிங் சொல்லுவேன். அண்டு என்னோட அண்ணன் நண்பர் அப்புக்குட்டி, அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். சுந்தரபாணிலேருந்து நாங்கள் ஒன்னா நடிச்சு பழகி உறவுகளாக வளர்ந்துட்டு இருக்கோம். இப்போ நானும் அண்ணனும் ஒரு படம் பண்ணியிருக்கோம், சாயாவனம் சொல்லிட்டு, செப்டம்பர்ல ரிலீஸ் ஆக போகுது. 2 பேருமே நடிச்சிருக்கோம். சூப்பராக மிரட்டியிருக்காரு அண்ணன். அதான், அதனால அண்ணன் வந்து எவ்வளவோ கஷ்டம் இருந்தா கூட நிறைய புதுமுக இயக்குனர்களுக்கும் புதுமுக நடிகர்களுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜா இருந்து, ஒரு பாலமா இருந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சு கொடுத்துருக்காரு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ணன். வாழ்த்துக்கள். தினேஷ், மறுபடியும் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இதை நான் ஒரு விஷயம் தான் பேசிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசினவங்க அரசியலை பத்தி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுறேன். விஜய் அண்ணா எகைன், இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும்போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன். இந்த மாதிரி இலவசமே இருக்கக்கூடாது, தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு பயங்கரமா, அதாவது விஜய்ன்னு சொல்லி போட்டிருந்தாரு அந்த நியூஸ். எனக்கு கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்லை, பதட்டத்துல. இலவசம் இருக்கக்கூடாது, தலைவர் விஜய், தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது. வாவ், நான் பார்த்தேன், வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நான் உடனே ட்வீட் பண்ண போனேன். அப்புறம் பார்த்தேன் என்னடா அப்படின்னு, கீழே பார்த்தா தமிழக முதல் ஒருவேளை கீழே வந்து 26 போட்டு இருந்துச்சு. ஆஹா, இது என்ன ஏதோ தப்பா இருக்கே, நம்ம ட்வீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டேன். அப்புறம் அதுதான் விஷயம் இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது. ஏன்னா தளபதி விஜய் என்பது வெறும் பெயர் அல்ல, 1 கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி மக்களின் உயிர். அதுல நானும் ஒருத்தன். நான் மிகைப்படுத்தி பேசல, நான் 50 படங்கள் நடிச்சிட்டேன், தமிழ் மலையாள தெலுங்கு 3ல. ஆனா எனக்கு சௌந்தரராஜா இப்படி ஒரு நல்ல நடிகன், நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது விஜய் அண்ணா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சம் கிடைச்சது. என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜய் அண்ணா. அதனால நான் அவரை பத்தி நான் சொல்ல வரல, அவரோட பழகினதுனால சொல்றேன். நான் இப்போ இந்த 2 வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாம உலக நாடுகள் ஃபுல்லா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். தமிழகர் மட்டும் இல்லாம உலக தமிழர்கள் மனதில் ஃபுல்லாவே விஜய் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் அடுத்த 2026 மாஸ்டர், நம்பிக்கையில இல்ல மாஸ்டர், உறுதி. சோ 8 கோடி மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய உயிர் தான் எங்கள் தளபதி விஜய். சோ அந்த இலவசம் என்பது எனக்கும் பிடிக்காது. இலவசத்தை கொடுத்து நிறைய சோம்பேறித்தனம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்வி, மருத்துவம், விவசாயம், இந்த பேசிக் நீட்ஸ்க்கு மட்டும் இலவசம் இல்லாம ஊக்கத்தொகையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது என்னுடைய பர்சனலா இருந்தது. அது விஜய் அண்ணா பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டா இருந்தது. கோபி டைரக்டர் சொன்னது எனக்கு ரொம்ப, அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு மாற்றத்தை விரும்பி வந்துட்டாங்க, அதை துணிச்சலா சொல்றதுக்கு, துணிச்சலா செய்யறதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டேன் தலைவா, நான் 2024 போட்டேன், முதலமைச்சர்னு போட்டுட்டு என் வீட்டுல இருக்கு, நான் வெளியேத்தல. என் நண்பர் சொன்னார் வேணாண்டா போடாது, அது நாகரிகமா இருக்காதுன்னு சொன்னதுனால நான் வெளியே போடல. 2024 காலண்டர் நான் முதலமைச்சர்னு அடிச்சு நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன், என்னுடைய சொந்த பந்தத்துக்கு. ஸோ அதுல நான் உங்களை விட சீனியர், நான் பெருமைப்பட்டுக்கிறேன். ஸோ நீங்க தைரியமா நீங்க வந்து உங்க படத்துல வச்சு அதை வெளிப்படையா போட்டு அதை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு நல்ல விஷயத்துக்காக. ஸோ இதெல்லாம் பேசும்போது ஒரு சின்ன கோபமும் வருது, இங்க பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. கலையும் அரசியலும் இல்லாம எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையும் முழுமையடையாது. அரசியல் பேசாதப்பா, இது ஆடியோ லான்ச் அப்படின்னா எப்படி? கலை பேசாதப்பா, இது பொது இடத்துல கலை பேசாதப்பா, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவனுடைய முழுமை, கலையும் அரசியலும் இல்லாமல் முழுமை அடையாது. அப்புறம் எப்படி நாங்க அரசியல் பேசாம இருக்க முடியும்? ஸோ நேத்து பாருங்க, ஒரு லாக்அப் டெத்ல செத்து போன அஜித் குமாரோட தம்பிக்காக, அவனுடைய நீதிக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் போராட்டத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி இருக்காங்க. இதுவரைக்கும் எந்த கட்சிகளுக்கும் போடப்படாத கண்டிஷன்கள், கட்டுப்பாடுகள், விதிமுறைகள்
காவல்துறை வந்து விதிக்கிறாங்க. எனக்கு காவல்துறையை பார்த்தா எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய பாவமாகவும் இருக்கும், கோபமாகவும் வரும். ஏன்னா எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி தலைவர்கள் தான் அந்த உள்துறை அமைச்சராக இருப்பாங்க, அவங்க தான் காவல்துறை கீழே வச்சிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ கலைஞர் ஐயா முதலமைச்சராக இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மா வஞ்சிக்கப்படுவாங்க. எந்த காவல்துறை இருக்கோ அதே காவல்துறை போது அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணும். என்ன அப்போ காவல்துறை யாரை கேட்டு வேலை செய்யுதுங்க? காவல்துறைக்கு என்ன என்ன நேர்மை இருக்கு இங்க இருக்கிறது நான் கேட்கிறேன். இல்ல இது அதுதாங்க அரசியல் இல்லாம முழுமையடையாதுன்னு சொல்ல வரேன் நானு. இதை நான் ஓகே இருந்தாலும் நீங்க எவ்வளவு இந்த மாதிரி அடக்குமுறைகளை கொடுத்தாலும் எங்களை தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களையும் எங்களுடைய தோழர்களையும் நீங்க அடக்கினாலும் மீண்டும் மீண்டும் எழுவோம். நாங்கள் மக்களுக்காக மண்ணுக்காக உழைக்க வருவோம் என்பதை கூறி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். போராட்டம் பண்ணி மக்களுக்காக மண்ணுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் நீங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து வந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை, தமிழ்நாட்டுக்கான மாற்றத்தை எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஊடகம் மற்றும் யூடியூப் பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் நடிக்காத ஒரு படத்துக்கு வந்து பேசுகிறேன்னா இது 2வது தடவையோ 3வது தடவையோ நினைக்கிறேன். இப்போ தான் இயக்குனர் பேரரசு சாருடைய கஷ்டம் எவ்வளோ இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. தினமும் அவர் வந்து யார் பழகினவங்க பழகாதவங்க யார் கூப்பிட்டாலும் அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அதை என்கரேஜ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு இதயம் அவர். உண்மையிலேயே அவரை பாராட்டியே தீரணும். ஸோ நான் இந்த படத்தில் நடிக்கலைனாலும் இதில் ஒர்க் பண்ணுற விஜய் ஆனந்த் அவர்களுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்திருக்கேன். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஹீரோ தினேஷ் சார் ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு. பட் அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். படம் அப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை, ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் பஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது சார். நிச்சயமாக நீங்களும் ஒரு நிலையான ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக வரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் கோபி சார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காருன்னு தெரியுது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிந்தி படம் கில் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தேன். இப்போ போன வருஷம் மார்க்கோ அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பார்த்தேன். அதோட பாதிப்பு இதில் சில காட்சிகளில் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சைலன்ஸ் த்ரில்லராக ஒரு அற்புதமான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட காட்சிகளை பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்தோட பாடல் ஒரே ஒரு பாட்டு இப்போ கேட்டோம், ரொம்ப அற்புதமாக இருந்தது சார். மியூசிக் டைரக்டர் சார், நீங்கள் ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் வரணும்னு நான் ஆண்டவனை பார்த்துக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. பாடல் வரிகளும் ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய ரொம்ப நாளாக நான் வந்து மாஸ்டர் கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய படங்களில் ஃபைட்டர் இல்லை, நான் நிறைய பேர் என்னை ஃபைட்டர் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஃபைட் மாஸ்டர்கிட்ட கண்ணக்கண்ண மாஸ்டர்கிட்ட நான் நிறைய படங்களில் வந்து ஹீரோக்களோடையும் வில்லன்களோடையும் கூட அடியாளாக நடிக்கும்போது அவருடைய படங்களை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்து ஒரு படம் மாயி படத்துடைய இயக்குனர் சூரியபிரகாஷ் சாருடைய படத்தில் நான் மெயின் வில்லனாக பண்ணேன். முறையாக தமிழில் மெயின் வில்லனாக பண்ணது அந்த படம் தான், வருஷ நாடு. அந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர் அவர் தான். எனக்கு அவ்வளோ அற்புதமாக கிளைமேக்ஸ் காட்சிகளில் ஃபைட் வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைட்டு முடிச்சு லாஸ்ட் நாள் போகும்போது, நீ பெரிய நடிகன் அவரோட இத்தனை நாளாக நீ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க உன்னை, நீ பெரிய நடிகனா வருவ, பெரிய வில்லனா வருவேன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமிச்சாரு. நன்றி மாஸ்டர். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு ராமேஸ்வரத்தில். அதே மாதிரி என்னோட நண்பர் அப்புக்குட்டி, நானும் அவரும் மெட்ராஸ் பட்டினம் படத்தில் நடித்தோம். படம் ஃபுல்லாக அவர் தூங்கிட்டே இருக்கிறது தான் வேலை. நான் அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன்.
ஒரு பீரியட் ஃபிலிம் அது. அதுக்கப்புறம் அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கி மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டு இன்றைக்கி சமீபத்தில் கூட ஒரு படத்தில் நானும் அவரும் இணைந்து நடிச்சிருந்தோம். இந்த படத்தில் ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டரில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர், நல்ல நண்பர். மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு அப்புக்குட்டி. அப்புறம் என்னோட நண்பர் சவுந்தரராஜன் சார், செடிகளை வளர்க்கணும்னு ரொம்ப பாடுபட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ அரசியலில் குதிச்சிருக்காரு. ஆனால் பல வருடங்களாக பல பேருக்கு செடிகளை தானமாக கொடுத்துருக்காரு. நிறைய இடத்துல செடியை வளர்த்துருக்காரு. அந்த வகையில் நான் எங்கள் ஊரில் மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. நான் கேட்ட உடனே ஓகே சொல்லி கிட்டத்தட்ட 50 60 நினைக்கிறேன் 60 செடிகளில் அவரே அவரோட டீமோடு வந்து எங்கள் கோயில் வளாகத்தில் நட்டுட்டு போனார். நன்றி சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 60-70% வந்து மரமாக இருக்குது சார். மீண்டும் உங்களை அழைப்போம், வந்து நீங்கள் அதை பார்க்கணும் அதை. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள்.